హరే కృష్ణ. పరమ జయదే శ్రీకృష్ణ సంకీర్తనం. జై శ్రీల குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 9வது ஸ்கந்தம். ராமபிரான் பற்றி பார்க்கிறோம். யாருக்கு உலகத்துல ரொம்ப விருப்பம் இருக்கோ அவன் உலக விஷயங்கள்ல விழிப்போட இருக்கிறான். கடவுள் விஷயங்கள்ல தூக்கத்துல இருக்கிறான். யாருக்கு கடவுள் விஷயங்கள்ல ரொம்ப நாட்டம் இருக்கோ அவன் ஆன்மீக விஷயங்கள்ல விழிப்போடையும், அதை உலகத்தானுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுல இவனுக்கு உதாசீனம். இந்த மாதிரி மாற்றி இருக்கிறத நேற்று பார்த்தோம். வசுதேவர், தேவகி இவங்களுடைய செல்வம், ராஜ்யம், சந்ததி அத்தனையும் கம்சனால கொடூரமாக பிடுங்கப்பட்டது. உண்மையிலே வசுதேவர், தேவகி ஒரு பாபமும் அறியாதவங்க, நிரபராதிங்க, மென்மையானவங்க. ஆனா அவங்களுடைய கை கால்கள்ல விலங்குகளை மாட்டி மிருகம் மாதிரி அடைச்சி வச்சிருந்தான். அப்போ கூட அவங்க பகவானை விழிப்போட எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. துயரத்தில் கூட பகவானை மறக்கக்கூடாது அப்படிங்கிறது கருத்து. பகவானை நினைக்கத்தான் நாமம் தரப்பட்டது. நாமத்தை விடக்கூடாது. துயரத்தை கண்டு பயப்படக்கூடாது. ராமபிரான், நலன் இவங்கெல்லாம் எவ்வளோ பெரியவங்க, பெருமை மிக்க அவங்களுடைய வாழ்க்கையில கூட துன்பங்கள் வந்தது. அப்படிங்கிற போது சாமானியர்களான நாமெல்லாம் ஏமாத்துறோம். பிரிவில் தான் கதை அப்படிங்கிறது தொடங்குது. சேர்த்தியில கதை முடிஞ்சு போயிடும். சிவனுக்கு பகவான் மேல பிரிவு துயர் இருக்கிற வரைக்கும் கிருஷ்ண கதையில நாட்டம் இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் சேர்த்தி ஆச்சுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கதை அவசியப்படலை. பாகவதத்தின் 10ஆம் ஸ்கந்தம் 80வது அத்தியாயத்துல குசேலர் பற்றி சொல்ற போது சுகதேவ் கோஸ்வாமி கிருஷ்ண பிரேமை அவருக்கு உண்டாகி அதை அடக்கிக்கிட்டார். பிரேமையில சமாதி உண்டாயிருச்சுன்னா ஒரு வார கால விதி இருக்க அதில் சிக்கி இருக்கிற பரீட்சத்தை விடுபடுத்த முடியாமல் போயிடும். ராமபிரான் பிறக்கவும் தசரதர் ரொம்ப ஆனந்தமானார். அவருடைய ஆனந்தத்தை சரஸ்வதியால் கூட வர்ணிக்க முடியாது. தந்தை அந்த குழந்தைய பார்க்கிறார். குழந்தையும் அப்பாவை பார்க்குது. பார்வைகள் அப்படி சந்திக்குது. குழந்தை அமைதியாக சிரிக்கும் போதெல்லாம் தசரதன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். ராமன் அந்த குழந்தைக்கு நாக்கில் தேன் தடவுறார் தசரதன். அது ஒரு சடங்காக நடக்குது. அப்போ வசிஷ்டர் அங்கே இருக்கிறார். அவர் மந்திரம் சொல்லணும். அவர் அந்த குழந்தையோட சிரிப்பு இதெல்லாம் பார்த்துட்டு மெய் மறந்து இருக்கிறார். தேன் தடவுற போது மந்திரம் சொல்லலையான்னு தசரதன் கேட்க, ராம தரிசனத்துக்கு அப்புறம் என்ன மந்திரம், என் பேரே எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு அவர் சொல்றார். வேதங்கள்ல ஒரு வார்த்தை உண்டு, தத்ர வேதா அவேதா பவந்தி. பகவானை தரிசித்த பிறகு வேதம் மறந்து போகும், மறைஞ்சி போகும், நிலையற்றதுன்னு அது காட்டப்படுது. இப்போ கௌசல்யா ராமன் அந்த குழந்தைய இடுப்புல வச்சுக்கிட்டு வெளியே வாரா. ராமனை பார்த்த அந்த குழந்தைய பார்த்த அயோத்தியா வாசிகளுக்கு பசிதாக உணர்வே இல்லாம போச்சு. ஜீவன் சுகத்தை நாடுது, ராமன் இல்லாம சுகம் இல்லை அப்படிங்கிறது அயோத்தியில நடைமுறை ஆயிப்போச்சு. ராமன் காட்டிய மரியாதை, ஒழுங்கு இதுகளை கடைப்பிடிச்சா உண்மையிலே அத்தனை பேருக்கும் சுகம் வரும், அமைதி வரும். தர்மத்தின் பலன் அமைதி, அதர்மத்தோட பலன் அமைதியின்மை. மனுஷன் ஒழுங்க மீறும்போது அசாந்தி, அசாந்தஸ்ய குதோ சுகம்னு கிருஷ்ணன் சொல்வார். எங்க இருந்து சுகம் வரும், அமைதி வரும் அப்படின்னு கேட்குறாரு. மீறக்கூடாது, தர்மத்தை மீறக்கூடாது. இப்போ கோயில்களில் கதை கேட்க கூட்டம் வருது, கோயிலுக்கு கூட்டம் வருது. ஒரு கோயில் கட்டணும்னா தாராளமாக பணம் தர்றாங்க மக்கள். சொந்தமாக தனக்கு இடம் இல்லாட்டி கூட அவங்க கோயிலுக்குன்னா எல்லாரும் செய்கிறாங்க. இது நம்ம நாட்டில் ஒரு கலாச்சாரம். இப்போ கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு பக்தி பெருகிருச்சு, ஞானம் பெருகிருச்சு மக்களுக்குன்னு தோணும். ஆனால் அமைதி மட்டும் பெருகலை, அமைதி யாருக்கும் வரலை. காரணம், ராமன் காட்டிய ஒழுங்கை மக்கள் கடைப்பிடிக்கலை. அல்ப மனிதனை விட வல்லமை மிக்க தேவர்கள் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க. சந்திரன், சூரியன், கடல் இவங்கெல்லாம் தர்மத்தை கடைப்பிடிக்கிறாங்க. யாரும் தன்னுடைய ஒழுங்கை மீறலை. கடல் எல்லை தாண்டி வரலாம்,
கோட்டை சோறு போடாமலே அடங்கி இருக்கு. எல்லாம் பகவானுக்கு கட்டுப்பட்டு அப்படி இருக்கு. ஒழுங்கா மீறல. ஆனா ஜனங்களுக்கு கொஞ்சம் பணம் வந்தா சரி, இல்ல அதிகாரம் வந்தா சரி, கௌரவம் இருந்தா சரி, ஆசை இருந்தா கூட தன்னை உயர்ந்தவனா கருதுறது, என்ன யார் கேட்க முடியும்? என்ன யார் தடுக்க முடியும்? அப்படின்னு நெஞ்ச மலர்த்திட்டு அலையுறாங்க. ஞானம் தரப்பட்டது ஒழுங்கு, தர்மத்தை பரிபாலனம் பண்றதுக்கு தான். மீறுறதுக்கு தரப்படல. இத கொஞ்சம் நல்லா புரிஞ்சு நடந்துக்கணும். அறிவு ஆக்கத்துக்காக தான். அ அது வந்து நாசம் பண்றதுக்கு தரப்படல. டிராஃபிக் போலீஸ் இருக்கிறாங்க. நில் அப்படின்னு அந்த கைய காட்டுறபோது எல்லாரும் நின்னாகணும். இதே இது ஒரு எரும மாடு அந்த வழியா வருதுன்னு வச்சுக்கலாம். அது நிற்காது. அது அது பாட்டு போயிட்டுருக்கும். மாடோ, நாயோ அது பாட்டு போகுது. ஏன்னா அதுகளுக்கு அவ்வளோதான் அறிவு. மனுஷனுக்கு அறிவு தரப்பட்டது நல்லதுகளுக்காக தரப்பட்டிருக்கு. ஆனா அவன் பூரா கெட்டதுக்கு தான் செய்றான். இது வந்து ஏகலைவனுக்கு வித்தை கிடைச்ச மாதிரி ஆயிப்போச்சு. இறைவனே ராமபிரானா வந்தாலும் தர்ம மரியாதைகளை பரிபாலனம் பண்றார். உலகத்துல எத்தனை திவ்ய குணங்கள் இருக்கோ அத்தனையும் ஒருங்கே கொண்டிருந்தார் ராமபிரான். லக்ஷ்மணன் விவேகத்துக்கும், பரதன் வைராக்கியத்துக்கும், சத்ருகுணன் நல்ல எண்ணத்துக்கும் உருவாக திகழ்ந்தாங்க. பரதனும் சத்ருக்கனும் அதாவது வைராக்கியமும் நல்லெண்ணமும் இல்லாத போதுதான் தசரதன் வந்து கைகேயிக்கு கட்டுப்பட வேண்டி வந்தது. பலர் இறைவனுக்கு சந்தன அலங்காரம், புஷ்ப அலங்காரம் இப்படி ஏதாவது செய்துகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சேவை தான், நல்லது தான். அதோட ஒசத்தி இறைவன் காட்டிய ஒழுங்க வந்து பின்பற்றி நடக்கிறது. உங்களுடைய பிரார்த்தனைகளை கடவுள் கேட்கிறாரோ இல்லையோ, ஆனா ரொம்ப ரொம்ப ஒசத்திய உயர்ந்த சேவை எதுன்னா, கடவுள் ஆணைகளை கேட்டு நடக்கிறது. கடவுளுடைய இஷ்டத்துக்கு நாம இருந்தா நமக்கு நல்லது. நடத்த ராவணன மாதிரி இருந்துகிட்டு, நாம ராமனுடையது அப்படின்னு இருந்தா என்ன பண்றது? நாமமும் நடத்தையும் இறைவனுக்குரியதா இருந்தா, நாம முன்னேற்றம் அடைவோம், ஆரோக்கியமா இருப்போம். அரக்கர்களை ஓய்க்கிறதுக்காக ராமன் வரல. மனுஷங்களுக்கு நல்ல நடத்தைய கத்துக் கொடுக்கறதுக்காக அவர் வந்தார். உண்மையிலே வால்மீகி முனிவர் ராமபிரான் பத்தி சொல்ற போது, ராமன மாதிரி ஒரு உவமை, அவரை மாதிரி ஒருத்தரை காட்டணுங்கிறதுக்காக தேடுறார். ஆனா கிடைக்கல. ராமனுக்கு நிகர் ராமன் தான். அதனாலதான் கற்பார் ராமனை அல்லால் கற்பாரோன்னு ஆழ்வாரும் பாடுறார். மனுஷன் யாரை வணங்கினாலும் சரி, பூஜித்தாலும் சரி, அவனோட நடத்தை ராமனை மாதிரி இருந்துச்சுன்னா அவனுடைய பக்தியும் உயரும், மேன்மைப்படும். கிருஷ்ண லீலைகள் கேட்கறதுக்கு கேட்டு தன்மயமாகணும். கோகுல லீலையில அன்பு இருக்கு, துவாரக லீலையில மரியாதை இருக்கு. ராம லீலைகள் வந்து பின்பற்றத்தக்கது. நற்குணங்களுடைய பொக்கிஷமா ராமன் இருக்கிறார். எல்லா பெண்களையும் அம்மா மாதிரி நடத்தினார், மதிச்சு நடந்தார். மனுஷன் செய்யறதெல்லாம் ஒரு பக்கம் புண்ணியம், மறுபக்கம் பாபம். தாய் தந்தையை மதிச்சு நடந்ததுனால தான் ராமபிரான் கதை இன்னமும் உலகத்துல பேசப்படுது, கேட்கப்படுது. இன்றைக்கு பெரியவங்களை வணங்குறதுக்கு படிச்ச பசங்க வெட்கப்படுவாங்க. இப்படிப்பட்ட வெட்கத்தை தரக்கூடிய படிப்பு ரொம்ப ரொம்ப கேவலமானது. தந்தையோட சொத்துக்கு ஆசை இருக்கு, காசு பணத்தை பெறுறதுல ஆசை இருக்கு, அதுல வெட்கம் வரல, தயக்கம் இல்லை. ஆனா அவங்கள வணங்குறதுக்கு மட்டும் வெட்கப்படுறாங்க, தயக்கம் படுறாங்க. ஜீவர்களுடைய இந்த போக்கு வந்து வினோதமா இருக்கு. ராமன் மாதிரி ஒரு ராஜாவை நாம பார்க்கவே முடியாது, இனி பார்க்க முடியாது. ராம கதை அத்தனை ஜீவர்களையும் தலையை ஆட்டி ஆட்டி கேட்க வைக்குது. பாம்புக்கு ஏன் காது இல்லைங்கிறது இப்பதான் தெரிய வருது. சேஷநாகம் பாம்புகளுக்கு அரசன். அவர் தலையில தான் பூமியை வந்து தாங்கி பிடிக்கிறார். புவி உள்ளவரை ராம கதை தொடரும் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. ராம கதை கேட்கறதுனால ஒருவேளை சேஷநாகம் தலையை ஆட்டினார் வச்சுக்கலாம், பூமி எங்கேயோ சிதறி போயிடும். அதனாலதான் பாம்புக்கு பகவான் காது கொடுக்கல. பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ராமனுடைய நடத்தை இருக்குது. தசரனுடைய எல்லா குணங்களையும் அவர் ஏற்று இருந்தார். ஆனா மனைவி விஷயத்துல ஏகபத்தினி விரதரா இருந்தார். ஆண்மகன் தன்னுடைய மனைவி கிட்ட மட்டும் அறத்துக்கு உட்பட்டு குடும்பம் நடத்தினா அந்த கிரகஸ்தன் கூட பிரம்மச்சாரியாக தான் கருதப்படணும். காமம் வியாபகத்துக்கு அல்ல, வியாபகம்னா பரவுறது, அதுக்கு கிடையாது.
அதை ஒரே நபர்கிட்ட சுருக்கிக்கணும். அது மூலமா காமத்தை திசை மாற்றம் பண்ணலாம். ஒரே ஆற்றல் தான் அதை ஆன்ம நன்மைக்காக நாம திருப்ப முடியும். சீதாதேவி உலகத்துக்கு முன்மாதிரியான பெண்மையை காண்பிக்கிறாங்க. ராமனுடைய தாய் தந்தை பக்தி ஒப்பற்றது. சகோதர பாசமும் தெய்வீகமானது. பெரியவர்களுடைய மனசை ஒருபோதும் துன்பம் அடைய விடக்கூடாது. கைகேயி ராமனுக்கு 14 வருடம் வனவாசம் கொடுத்தா. ராமபிரான் அவகிட்ட, என் தம்பி பரதன் ராஜாவாக போறான். அப்படி இருக்கிற போது 14 வருஷம் என்ன, வாழ்க்கை பூரான் கூட நான் வனத்துல சஞ்சாரம் பண்ண தயார் அப்படின்னு சொன்னார். பரதனை விட என் மேல உனக்கு அன்பு ஜாஸ்தி. அதனாலதான் காட்டுல ரிஷிகள் முனிவர்களோட சத்சங்கம் தொடர்புல இருக்கும்படியான வாய்ப்பை கொடுத்திருக்கிற. என்னுடைய நன்மைக்காக என்ன அனுப்புறேன்னு சொல்லி சந்தோஷமா பேசுறார். ராமகதை கத்துக்கிறதுக்கு அதுல நிறைய இருக்கு. கடல் மாதிரி இருக்கு. சிவன் ராமகதையை அதனாலதான் 1 கோடி ஸ்லோகங்கள்ல பேசுறார். தினமும் உமாதேவிக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ அனுமன் கூட கதை கேட்டார். ஒரு முறை தேவர்கள், ரிஷிகள், மனிதர்கள் இந்த 3 பேருமே ராமகதையை சிவன் கிட்ட, எங்களுக்கு பங்கு போட்டு கொடுங்க, எங்க லோகத்துல நாங்க இத ஜீவனத்துக்காக வச்சுக்கிறோம்னு கேட்டாங்க. 1 கோடி ஸ்லோகங்களை சிவபெருமான் 3ஆ பிரிக்கிறார். அப்போ ஆளுக்கு 33 லட்சம் வைங்க. இப்படி 33, 33 அந்த மாதிரி வரும். கடைசியில பிரிக்கிற போது ஒரு ஸ்லோகம் மீதி இருந்தது. அந்த ஸ்லோகத்தை எனக்கு தாங்கன்னு 3 பேரும் போட்டி போட்டாங்க. சிவனுக்கு இந்த போட்டி பொறாமை, சண்டை சச்சரவு, கபடம் இதெல்லாம் பிடிக்காது. போர், பகை, சுயநலம், வாசனை, பாகுபடுத்தி பார்க்கறது இதெல்லாம் கைலாயத்துல கிடையாது. அப்படிப்பட்ட இடம்தான் அயோத்தியாவும் இருக்கு. ராமபிரான் அங்க அவதரிக்கிறார். சிவன் சபையில பார்த்தீங்கன்னா மாடு, சிங்கம், எலி, பாம்பு, மயில் அத்தனைகளும் தத் அவங்கவங்களுடைய பிறவி பகையை கூட மறந்து ஒண்ணா ஜீவிக்கிறாங்க. அதேபோல விஷ்ணு கூட இருக்கிற பாம்பும் கருடனும் பகையை மறந்து ஒற்றுமையா இருக்கிறாங்க. சிவன் சொல்றார், ஒரு ஸ்லோகத்தை 3 பேரும் கேட்குறீங்க. அந்த ஸ்லோகத்துல 32 அட்சரங்கள் இருக்கு. அதனால ஆளுக்கு 10 தாரேன் அப்படின்னு சொல்லி 10, 10 கொடுத்துட்டு மீதி 2 எழுத்துக்கள் மட்டும் இருந்துச்சு. அந்த எழுத்து தான் ராமைங்கிற சப்தம். அஹ் இந்த ராமைங்கிற அட்சரங்களை அவர் தனக்காக வச்சுக்கிட்டார். இதையும் நாம வரலாற்றுல பார்க்கிறோம். யாருக்கும் எதனாலும் கொடுங்க, ஆனா ஹரிநாமத்தை உங்களுக்கு பத்திரமா வச்சுக்கங்க. உங்க இதயம் நாமத்துக்காக இருக்கட்டும். நாமத்தால எல்லா துன்பங்களும் மங்களமா மாறும். அதனாலதான் சிவபெருமானை மங்களம் மங்களம்ங்கிற அர்த்தத்துல கூப்பிடுறோம். ராமாயணத்துக்கு ஆச்சாரியார் சிவபெருமான். விஷம் குடிச்சா கூட ராமநாமம் அதை அமுதமாக்கிறோம்னு நிரூபிக்கிறார். உலகத்துல நிந்தை, புரளி, பகைமை, வியாதி இதுகெல்லாம் விஷம் மாதிரி. அது நம்மளை தாக்க வரும்போது ராமநாமம் அதை முறிக்கும். சிவபெருமான் மயானத்துல கூட நிம்மதியா இருக்கிறதுக்கு காரணம் ஹரிநாமம் தான். அதனால அவரை மங்களமயன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஹரிநாமம் புவன மங்களம்னு சொல்லப்பட்டிருக்கு. ராமகதையா இந்தா நான் சொல்றேன் அப்படின்னு உமாதேவி கிட்ட சிவன் சொல்றார். ராமகதை எனக்கு நல்லா தெரியும், ஆனா ராமனை நான் புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்றார். எப்படிப்பட்ட வினயசீலனா இருக்கிறாருங்கிறத கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அயோத்தியில ரகுநாதர் தோன்றுதார். லக்ஷ்மண, பரத, சத்ருகன் அவங்க பிறப்பும் அங்க உண்டாகுது. கௌசல்யா அரண்மனையில இந்த 4 குழந்தைகளும் விளையாட ஆரம்பிக்குது. ராமபிரான் விளையாட்டாக கூட தம்பிமார்களை வருந்த செய்தது கிடையாது. எப்பவும் சகோதரர்களுடைய வெற்றியை கருதியே நடந்தார். முக்கியமா பரதனுடைய கண்கள்ல கண்ணீர் வராதபடி பார்த்துக்கிட்டார். விளையாட்டில் தானே முன்வந்து தோத்து போவார், விட்டு கொடுப்பார். அவங்களுக்குள்ள சகோதர வாஞ்சை முழுமையாக இருந்தது. இன்று மக்கள் ராமாயணம் படிக்கிறாங்க, கேட்குறாங்க, நாமம் சொல்றாங்க. ஆனா அத்தனை பேரும் கோர்ட்ல அண்ணன் தம்பிகள் சொத்துக்காக வழக்கு போடுறதுக்காக போய் நிக்கிறாங்க. ஒவ்வொரு அண்ணனும் ராமனை மாதிரி இருக்கணும். தம்பிமார்கள் லக்ஷ்மண, பரத, சத்ருகன் மாதிரி இருக்கணும். அப்போ உலகமே அயோத்தியாக, ராமராஜ்யமாக ஜொலிக்கும், புனிதமாக மாறும். புனித ஸ்தலங்கள் எப்பவுமே புனிதமானது. பிற மதத்தவர்கள் காட்டுமிராண்டித்தனமா அந்த ஸ்தலங்களை ஆக்கிரமிச்சாலும் சேதப்படுத்தினாலும் அங்க இருக்கிற புனிதம் மாறாது. என்றாவது அது திரும்ப வரும். நாம் புனிதத்தை போற்றுபவராக இருக்கணும். அதுதான் முக்கியம்.
ராமராஜ்யத்தை ராமபிரான் தம்பிக்காக விட்டு கொடுத்தார். பரதனும் அதை தியாகம் செய்தான். மூத்தவன் அயோத்தியில இல்ல அப்படிங்கிறதுனால, தானும் அந்த தங்க மாளிகையில தங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியேறி 14 ஆண்டுகள் நந்தகிராம் அப்படிங்கிற இடத்துல தவம் இருந்தான். பரதனுடைய தவத்தை உலகம் பாராட்டுது. பாரத பூமி கர்ம பூமி. கர்ம பூமியில எந்த கர்மம் செய்தாலும் பலனை சந்திச்சு தான் ஆகணும். மத்தவங்க கிட்ட எத்தகைய பாவனைய கொண்டிருக்கிறோமோ, அதே பாவனை தான் நம்ம மேல அவங்க வைப்பாங்க. ஒருபோதும் ஆணவமோ, இல்லாட்டி கர்வமோ நம்மள வழிநடத்துறதுக்கு அனுமதிக்க கூடாது. விஷ்ணு சகஸ்ரநாமத்துல ஒரு இடத்துல பகவான அமானிமானது அப்படின்னு ஒரு வார்த்தையில வர்ணிக்கிறார் பீஷ்மர். பகவான் அனைவருக்கும் மதிப்பு தருபவர். பரதன் தன்னுடைய தாய்கிட்ட பேசும்போது, ராமபிரான் என்னை விட மூத்தவர். ஆனாலும் என்ன மதிச்சு நடக்கிறார், மானத்தோட நடத்துறார் அப்படின்னு சொன்னான். தன் சகோதரன் கிட்ட இறைவன பார்க்கிறவர் ராமன். தாய், தந்தை, நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நிறைய நன்மைகளை செய்து செய்து அதிக மரியாதைகளை கொடுத்தார் ராமர். அதனால தான் அடுத்த கிருஷ்ண லீலையில தாய், தந்தை உள்பட அத்தனை பேரையும் ரொம்ப விளையாட்டு காட்டுறார். அத்தனை பேர்கிட்டயும். அம்மா கிட்ட சொல்றார், "அம்மா எங்கேயும் நீ போகக்கூடாது. வேலையெல்லாம் கிடக்கட்டும். என் கூட விளையாட வா" அப்படின்னு அடம் பிடிக்கிறார். கிருஷ்ண லீலா காலத்துல எல்லாருக்கும் வாசல் திறந்திருந்துச்சு. கண்ணையாவின் பேச்ச யாருமே தட்ட முடியல. கட்டுப்பட்ட மாதிரி நடிக்கிற அவர், உண்மையிலே அத்தனை பேரையும் கட்டி போடுறவர். கோபியர்கள் ஒரு முறை அவர்ட்ட கெஞ்சுறாங்க, "எங்கள விட்டுரு" அப்படின்னு சொல்லி. அ அப்படி வேண்டும்போது அவர் சொல்றாரு, "எங்க அம்மா எனக்கு கட்டி போட தான் சொல்லி தந்தாங்க. யார் பகவான்ட்ட வந்திருக்காங்களோ, அவங்க அவர்ட்ட கட்டுப்பட்டு தான் இருந்தாகணும். அவரால கட்டப்பட்ட ஜீவன், ஒருவேளை மாயையோடைய பிரவாகத்துல அடித்துச் செல்லப்பட நேர்ந்தா கூட, பகவான் அவங்கள காப்பாத்திர்றாரு. பகவானுக்கு தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டவன விடத் தெரியாது. ஸ்ரீ கிருஷ்ணர மனசுல நெனச்சாலே இதயம் உருகும். கண்கள்ல ஆனந்தம் பிரவகிக்கும் கண்ணீராட்டம். மனசு பகவான நெருங்கும்போது, தொடும்போது இதயம் உருகுது. மனசு பகவான பிரியும்போது இதயம் இறுகுது. வெண்ணெய் உஷ்ணத்துல உருகும். தேன் உஷ்ணத்துல இறுகும். பகவான் யாரையுமே சீக்கிரத்துல சொந்தமாக்கிக்க மாட்டார். அப்படி சொந்தமாக்கிக்கிட்டா, ஒருபோதும் அவர விடுறதில்ல. ஜீவன் சுயநலம் மிக்கவன். அது சொந்தமானதுகள கூட சுயநலத்தால விட்டுரும். சுயநலம் சம்பந்தத்த முறிக்க பார்க்கும். ஜீவனோ ஜீவனுக்கு எப்பவுமே சம்பந்தம் உடையவரா இருக்கிறார். பக்குவமான மனது என்ன சொல்லும்னா, "கண்ணா, நீ அவதரிக்கும்போது அங்க என்ன ஒரு கோபியாக்கிக்க" அப்படின்னு வேண்டுது. கிருஷ்ண பக்தி பிரேம பக்தி. அது பிரேம பக்திங்கிறது கேட்டு பெறுறது கிடையாது. தன்னைத்தானே கொடுக்கிறது, தர்றது, வழங்குறது. எல்லாரையும் நேசிப்பவன் கிருஷ்ணருக்கு பிடித்தமானவன். பலர் சிரிச்சுக்கிட்டே கழுத்த அறுத்துருவாங்க. காரணம் சுயநலம். சுயநலத்துக்காரன்ட்ட அன்பு நிற்காது, ஓடிரும். பிரத்தியாருக்காக விட்டு கொடுக்கிறவன், சுகப்படுத்த நினைக்கிறவன் ஒருபோதும் கலங்க மாட்டான். கிருஷ்ண லீலை அப்படிங்கிறது சுத்த பிரேமை, பிரேம பக்தி. ராமலீலையில சுத்தமான மரியாதை இருக்குது. ராமனாட்டம் மரியாதை ஒழுங்க யார் பரிபாலனம் பண்றானோ, அவனுக்கு கிருஷ்ணர் கிடைப்பார் அப்படிங்கிறது கருத்து. மீதி நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.